கொடைக்கானலில் இருக்கும் திருத்தலம் ஏறக்குறைய 160 ஆண்டுகள் பழமை வாய்ந்த, அனைத்து மக்களுக்கும் இறையொருள் பாலிக்கும் சிறந்த வழிபாட்டு தலமாக விளங்குகிறது. கொடைக்கானலில் இருக்கும் புனித சலேத் மாதா திருத்தலம் 1866ஆம் ஆண்டு அருள்பணி லூயிஸ் செயின்ட் சிர் என்பவரால் கட்டி எழுப்பப்பட்டது. அருள்பணி லூயிஸ் பிரான்ஸ் நாட்டில் லயன்ஸ் நகரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் விலா பிரான்ஸ் என்னும் இடத்தில் 1813ஆம் ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி பிறந்தார். 1834இல் இயேசு சபையில் சேர்ந்தார். மதுரை மிஷன் பகுதியின் சீதோசன நிலை, தாங்க முடியாத வெப்பம், மக்களின் ஏழ்மை நிலை, அநேகர் கிறிஸ்துவை அறியாத நிலை, நீண்ட கடினமான பயணம், எளிய உணவு, போதுமான தண்ணீர் இல்லாத நிலை போன்ற துன்பங்களை நன்றாக அறிந்திருந்தும் மனமுவந்து இப்பகுதியில் பணிபுரிய விரும்பினார். அன்னை மரியாளிடம் அதற்காக ஜெபித்து வந்தார். 1841இல் தமிழகத்தில் மதுரை மிஷன் பகுதியில் அருள்பணி லூயிஸ் பணிபுரிய ஆரம்பித்தார். அவருடைய பணித்தளங்கள் மலையடிப்பட்டி, சிலுக்குவார்பட்டி, பெரியகுளம், கம்பம் பள்ளத்தாக்கு, பழனிமலை, திண்டுக்கல் ஆகியவை. திண்டுக்கல் அவரது பணி மையமாக இருந்தது. அவர் இப்பகுதிகளில் குதிரை மீது சென்றுதான் கிறிஸ்தவர்களுக்கு பணிபுரிந்தார். 1858இல் அருள்பணி லூயிஸ் கடுமையான காய்ச்சலுடன் ஒரு வியாதியினால் பீடிக்கப்பட்டார். பலவித மருத்துவ சிகிச்சைகளும் பலன் தராமல் போக இறுதியில் நம்பிக்கையால் குணம் பெற முடியும் என்ற நிலையில் இறைவனின் அற்புத வல்லமையில் நம்பிக்கை வைத்து அவர் புனித சலேத் அன்னையை நோக்கி மன்றாடினார். அவரது நம்பிக்கையால் அற்புதமான விதத்தில் குணம் பெற்றவுடன் புனித சலேத் மாதாவிற்கு ஒரு கோவில் கட்டி எழுப்ப தூண்டப்பட்டார். 1864இல் அருள்பணி லூயிஸ் சான்சியர் ரோம் நகர் சென்று இயேசு சபையின் அகில உலக அதிபர் அவர்களோடு தனது பணிகளை பகிர்ந்து கொண்டதோடு அநேக திருத்தலங்களையும் சந்தித்து தனது மறைபரப்பு பணிக்காக ஜெபித்தார். மேலும் தனது பணிகளுக்கு தேவையான நன்கொடைகளையும் திரட்டினார். அவர் ஏற்கனவே 1858இல் புனித மரியன்னைக்கு வாக்கு கொடுத்தபடி கொடைக்கானல் மலையில் புனித சலேத் மாதாவிற்கு கோவில் கட்டத் துவங்கினார். அந்த வேளை பிரான்ஸ் நாட்டில் இருந்து வந்திருந்த இயேசு சபை சகோதரர் லாமோத் கட்டிட வேலையை கவனித்தார். புனித சலேத் மாதா கோவிலின் உள்ளே பலிபீடத்திற்கு மேல் மரியன்னை லா சலேத்தில் காட்சி கொடுத்தபடி அவரது சுரூபமும், பீடத்தின் வடபுறத்தில் புனித சூசையப்பர் சுரூபமும் அமைக்கப்பட்டது. இந்த இரு சுரூபங்களும் பிரான்ஸ் நாட்டில் கிரானபிள் மறை மாவட்ட ஆயர் அவர்களால் கொடுக்கப்பட்டது. இந்த மறை மாவட்டத்தில் தான் மரியன்னை காட்சி கொடுத்த இடம் இருக்கிறது. பீடத்தின் தெற்கே அருள்பணி மைக்கேல் பெசாட் அதிதூதராகிய மிக்கேல் சுரூபம் வைக்க உதவினார். சிலுவை பாதை படங்கள் எல்லாம் ஒரு இத்தாலி நாட்டு மிஷனரியின் கைவண்ணம். பிரான்ஸ் நாட்டிலிருந்து போன்கிளார் என்பவர் கோவிலின் கண்ணாடி ஜன்னல்களை அழகான வண்ண பூச்சிகளால் அலங்கரித்தார். மற்றும் ஒரு பெண் டிவுலட் ரெமோட் என்பவர் கோவில் கட்டிட செலவுகளின் தொகையில் பெரும் பகுதியை வழங்கினார். ஏனெனில் இவரது மகள் ஒரு வியாதியால் துன்பப்பட்டு எவ்வித சிகிச்சையாலும் குணமாகாத நிலையில் லாசலேத் அருவியில் உள்ள நீரை குடித்து சுகம் பெற்றதற்கு நன்றியாக வழங்கினார். இறுதியாக 1866இல் மேதகு ஆயர் கனோஸ் இக்கோவிலை மந்திரித்து புனிதப்படுத்தினார். 1866இலிருந்து 1991 வரை ஏறக்குறைய 125 ஆண்டுகள் இயேசு சபையினரின் கண்காணிப்பில் இருந்த கோவில் 11/2/1991 மதுரை உயர் மறை மாவட்டத்தின் பொறுப்பிற்கு மாறியது. 20/11/2011
மேதகு பேராயர் பீட்டர் பெர்னாண்டோ அவர்களால் புனித சலேத் அன்னை ஆலயம் திருத்தலமாக முறைப்படி அறிவிக்கப்பட்டது. 31/7/2016 அருள்பணி ஜேம்ஸ் எரானிமஸ் பங்கு தந்தையாக இருந்தபோது கொடிமரம் நாட்டப்பட்டு பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது. திருத்தலத்தின் 150ஆம் ஆண்டு நிறைவு நாளில் சென்னை மயிலை பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி சிறப்பு கொண்டாட்டம் நடைபெற்றது. அதன் நினைவாக பெரிய வளைவு ஒன்று 15/8/2016 அமைக்கப்பட்டது. தற்போது இத்திருத்தலம் மதுரை உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்த கொடைக்கானலில் உள்ள மூஞ்சிக்கல் பங்கின் பொறுப்பில் இருக்கிறது. மக்கள் புனித சலேத் அன்னையின் விழாவை ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 14, 15 தேதிகளில் அனைத்து மக்களும் கொடைக்கானல் மலையின் சிறப்பு விழாவாக கொண்டாடுகிறார்கள். இத்திருத்தலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி மலை தொடரின் அடிவாரத்தில் உள்ள வத்தலகுண்டு என்னும் ஊரிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இந்த திருத்தலம் அநேக திருப்பயணிகளுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இறைவனின் அன்பையும் அருளையும் பொழிகின்ற இடமாக விளங்குகின்றது. நம்பிக்கை குறைவிலிருந்து மனமாற்றம், ஞாயிறு கடன் அனுசரிப்பு, தவகால உபவாசம், பரிகாரம் இவைகளில் பங்கு பெற்று உண்மையான நேர்மையான கிறிஸ்தவ வாழ்வுக்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது கொடைக்கானல் புனித சலேத் மாதா திருத்தலம்.